ஒரு காட்டுல குருவியும் குருவி குஞ்சும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. அம்மா, நீங்க இறை தேட பறந்து போகும்போது நானும் உங்க கூடவே வரேம்மா. என்னை தனியா விட்டுட்டு போகாதீங்க அம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் எப்பம்மா உங்க கூட வரட்டும்? என்னால பறக்க முடியுங்கம்மா. என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்களேன். ஓ என் செல்வமே, கொஞ்ச நாள் பொறுத்துக்கடா தங்கம். இன்னும் கொஞ்சம் நல்லா பறக்க ஆரம்பிச்சதும் அம்மா கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன். அம்மா வர்ற வரைக்கும் நீங்க எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே இருக்கணும். சமத்து குட்டி இல்ல? அம்மா உனக்கு பிடிச்ச உணவா எடுத்துட்டு வர வேணாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இங்க பாரு செல்லம், நம்ம தனியா இருக்கிறோன்னு எப்பவுமே பயப்படக்கூடாது. தைரியமா இருக்கணும். அப்பதான் நம்மளை விட பலமா இருக்கிறவங்கள கூட நம்மளால ஜெயிக்க முடியும். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அம்மா குருவி இறை தேட புறப்பட்டது. என்னதான் தாய்க்குருவி குருவி குஞ்சுக்கு தைரியம் சொன்னாலும் குருவி குஞ்சோட ஞாபகமாவே இருந்தது. அவன் சின்ன குழந்தை, என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோன்னு நினைச்சிட்டே இறை தேட புறப்பட்டது. தாய்க்குருவி சீக்கிரமாவே வீட்டுக்கு திரும்பி வந்தது. தன்னோட குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி உணவை எடுத்துட்டு வந்துச்சு. இங்க பாரு செல்லம், உனக்கு பிடிச்ச மாதிரி உணவை எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ வயிறார சாப்பிடுங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு சோன்னு மழை வந்துச்சு. குருவியும் குருவி குஞ்சும் ரொம்ப பாதுகாப்பா இருந்தாங்க. திடீர்னு ஒரு காக்கையோட சத்தம் கேட்டுச்சு. ஒரு காக்கை ஒன்று மழையில நனைஞ்சிட்டே வந்து குருவி கூட்டுக்கு பக்கத்துல உட்காந்துச்சு. குருவியே, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். மழை நிக்கிற வரைக்கும் உன் கூட்டுல எனக்கு கொஞ்சம் இடம் தருவியா? நான் ரொம்ப பசியோடவும் களைப்போடவும் இருக்கேன். கொஞ்ச நேரம் இடம் கொடுத்தீங்கன்னா நான் ஓய்வு எடுத்துட்டு போயிடுவேன். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் மட்டும் இடம் கொடுப்பியா? சரி காக்கையே, நீ எவ்வளோ நேரம் வேணும்னாலும் ஓய்வெடுத்துக்கோ. நான் கொஞ்சம் காட்டுக்குள்ள போயிட்டு வர வரைக்கும் என் குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குருவி குஞ்சு காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சது. காக்கை பாதுகாப்புக்கு இருக்கிறதுனால மழைக்காலத்துக்கு தேவையான இரையை தேட புறப்பட்டுச்சு. குருவி வீடு திரும்பும்போது குருவி குஞ்சு ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருந்தது. என் செல்லமே, ஏன் சோகமா இருக்க? காக்கை நண்பனை வேற காணோம். நான் உன் கூடவே இருக்க சொல்லிட்டு போனேனே. அம்மா, அந்த காக்கா ரொம்ப மோசமான காக்காம்மா. நம்ம கிட்ட இருந்த தானியங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சுமா. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சுமா. என்னால் எதுவும் பண்ண முடியல. குருவி குஞ்சு சொன்னதை கேட்டதும் தாய்க்குருவிக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு. காக்கையை தேடி புறப்பட்டுச்சு. காட்டுக்குள்ள காக்கா குருவியை ஏமாத்தினதை நினைச்சு ஜாலியா பாட்டு பாடிட்டு உட்கார்ந்து இருந்துச்சு. அப்ப ஒரு பெரிய தீப்பந்தத்தை எடுத்துட்டு தாய்க்குருவி காக்கையை நோக்கி வந்துச்சு. குருவிய தீப்பந்தத்தோட பார்த்ததுமே காக்கைக்கு ரொம்பவே பயம் வந்துடுச்சு. குருவியே, என்னை மன்னிச்சுடு. என்னை எதுவும் செஞ்சிடாத. உன்னை பத்தி தெரியாம நான் உன்னோட தானியங்களை சாப்பிட்டது தப்புதான். என்னை மன்னிச்சுடு அப்படின்னு காக்கை கெஞ்சிச்சு. தாய்க்குருவியும் சரி போனா போகுதுன்னு மன்னிச்சு விட்டுடுச்சு. நம்ம யாரையுமே உருவத்தை வச்சு அவங்கள ஏளனமா நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு நம்ம பெரியவங்க சொல்வாங்க.